வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எங்கள் கோயில் இப்போ சுற்றி உள்ள எல்லாமே விளாக் வீடியோவாக போட்டிருக்கேன். சரி, எங்கள் கோயிலை விளாக்காக போடுவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன முயற்சி. நல்லா ஆகஸ்ட் 6 இங்கே கொடியேற்றம். ஆகஸ்ட் 6 டு ஆகஸ்ட் 15 இப்போ வர இந்த பாதையிலெல்லாம் ஆட்களே இருக்க முடியாது, யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அவ்வளோ ஜேன்னு இருக்கும். அநேகமாக 1 கோடி மக்கள் வருவாங்கன்னு நான் பெரியவங்க பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கண்கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ கூட்டமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுமாரி நல்லா வேண்டுதல், ஏதாவது ஒரு வேண்டுதல் அவங்க கேட்டுட்டு போனாங்க அப்படின்னா மறு வருஷம் அவங்க திருவிழாவுக்கு வரும்போது அந்த மாதிரி நிறைவேறிடுது. நிறைய பேர் சாட்சியாகவும் இங்கே பகிர்ந்துருக்குறாங்க. நம்ம கோயில் உள்ளே போய் பார்க்குறோம். கோயில் உள்ளே பார்த்துட்டு, கோயில் ஏற்கனவே நான் முன்னாடி லாங் வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன். எங்கள் சூசையப்பர் திருவிழாவை பற்றி போட்டிருக்கேன். இப்போவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளாக் வீடியோ எடுத்திருக்கேன். இது கோயில் உள்ள இங்கேயும் இப்போது ஒரு சிலர் பக்தர்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்போதுமே கோயிலில் பக்தர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சனிக்கிழமை மதியம் நைட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பூஜையும் நல்லா நடக்கும். சனிக்கிழமை மதியமும் பூஜை இருக்கும், ஆசீர்வாதம் உண்டு. நைட்டும் பூஜை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நல்லாயிருக்கும் வீடியோ. இந்த வீடியோவை தூத்துக்குடி, கோவில்பட்டி அந்த மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் வந்திருப்பீங்கன்னு தெரியும். வராதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேவைகள் நிறைவேறும். நானும் என்னோடய தேவைகளை வச்சுருக்கேன். எனக்குன்னு எப்போ கிடைக்குமோ எனக்கு அப்போ அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நம்புங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக்காவது பண்ணுங்கள். நான் என்னோடய மேரேஜுக்கு முன்னுக்கூட்டியே இந்த கோவிலுக்கெலாம் நான்லாம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு 3 வருஷமாக வரலை. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அப்புறம்லாம் டெய்லி நான் இங்கே கோயிலுக்கு வந்துடுவேன். என்னால் ஒரு ஜெபமாலை சொல்லிவிட்டு கோயிலில் தீர்த்தம் இருக்கும், தீர்த்தம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் இவங்க தான் புனித அந்தோனியார் சிறுபம் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் கற்ப மாதா, இந்த மாதா கர்ப்பிணி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதா இருப்பாங்க. இந்த மாதாவுக்கு பேர் கற்ப மாதா. இவங்கக்கிட்டையும் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. நானும் வேண்டுதல் வச்சுருக்கேன். எனக்கும் கூடிய சீக்கிரம் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அடுத்த வீடியோ அந்த சைடு ஒரு கோயில், ஒரு சுரூபம் வரும், ஆண்டவர் சுரூபம். அதுக்கப்புறம் பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஆராதனை ஆலயம் இருக்குது. அதில் ஆராதனை ஆலயம், அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நான் சைடு காட்டுறேன் பாருங்கள். இது ஆண்டவர் சுரூபம். பக்கத்தில் செபஸ்தியார் இருக்காங்க. அப்புறம் இப்போ வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு சைடு போகிறேன். கோவிலுக்கு பின்னாடி போகிறேன். கோவிலுக்கு பின்னாடி தேர் மாதிரியே ஒரு இது செஞ்சு வச்சுருக்காங்க. திருவிழாவுக்கு தேரில் மாதா வருவாங்கள்ல, அதே மாதிரியே தேரில் மாதா இருக்கிறத இங்கே பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி கட்டியிருக்காங்க. அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த தேர் மாதிரியே இருக்குதா. தேரில் இப்போ இதில் ஒரு மாதா இருக்காங்க, மேலே ஒரு பரலோக மாதா இருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன் அந்த இது. அதுக்கப்புறம் இது தேர், அந்த தேரோட ஞாபகமாக வச்சுருக்குறாங்க. இது எங்கள் நுழைவாயில். இது பக்கத்தில் இதுதான் ஆராதனை ஆலயம். நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னா ஆராதனை ஆலயத்துக்கு. அதுக்கப்புறம் ஆராதனை ஆலயத்துக்கு உள்ளே போய் உள்ளேயும் வீடியோ எடுத்திருந்தேன். மேலே போனேன். மேலே பூட்டி கிடந்தது. பூட்டி இருக்குன்ட்டு கீழே இறங்கி வந்துட்டேன்.
வீடியோ எடுக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் விவேகானந்தரா வீரமாமுனிவர் மணிமண்டபம் இருக்குது. இன்னொரு குழந்தை இயேசு கோவில் இருக்குது. அங்கெல்லாம் போய் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அங்கே ரோட்டுக்கு மெயின் ரோட்டில் இருந்ததா, அதனால் என்னால் எடுக்க முடியல. முடிஞ்சால் இன்னொரு நாள் இதையும் திரும்ப ஒரு வீடியோவாக போட முடிஞ்சால் போடுறேன். இதுதான் அந்த ஆராதனை ஆலயத்துக்கு உள்ள. அப்புறம் மேலே மேலே போகிறேன். மேலே பூட்டி கிடந்தது, அப்படியே வந்துட்டேன் கீழே. திரும்ப பூட்டி இருந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அது சனி ஞாயிறு மட்டும் தான் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆராதனை ஆலயம் திறந்துருக்குது, போய்ப்பா வேண்டிக்கோங்க, அமைதியாக இருந்து வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இடையில போனது என் தப்பு தானே. அதனால் பூட்டியிருந்தாங்க, நம்ம கிளம்பிடுவோன்ட்டு கிளம்பியிருந்தா கீழே இறங்கி வந்துட்டேன். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லோருமே லைக் கண்டிப்பாக போடுங்க. லைக் போட்டிங்கன்னா தான் கூட ஒரு 4 பேருக்கு போகும். இது ஒரு சகோதரியாக ஒரு வேண்டுகோளாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஓகோலாம் என்னால் எடுக்க முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நான் எங்கள் ஊர் சைடெலாம் காட்டுறேன்னா, இப்போ தான் இதுதான் எங்கள் ஊர் கோயில் முன்னாடி இருக்கிற தெருவு. அதுக்கப்புறம் அந்த எய்த்தாக்கில் ஒரு ஆர்ச் மாதிரி வருது பாருங்கள், அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. அது எங்களுக்கு ஜெவமாலை தோட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஜெவமாலை தோட்டம். அதுக்கப்புறம் அங்கே போகிற வழியில் கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்தையும் நான் அதில் காட்டுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நுழைவாயில் பக்கத்தில் வந்துட்டேன்னா இது உள்ளே அப்படியே போவோம். உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடு கல்யாண மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த ஒருத்தருங்க வராங்களா, அந்த இடது பக்கமே கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு அடுத்து உள்ள ஒவ்வொரு இந்த சிலுவைப்பாதையோட ஒவ்வொரு இது அர்த்தமும் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் அந்த சிலுவைப்பாதை அர்ப்பணிப்பை வச்சு வெளியே வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்க நல்லாவே இருக்கும். எப்படி இருக்கு எங்கள் ஊர், எங்கள் கோவில், இதுதான் கல்யாண மண்டபம். எங்கள் ஊர் பின்னாடி ஆராதனை ஆலயம், கல்யாண மண்டபம். இதுதான் ஜெவமாலை தோட்டம் உள்ள மெயின் என்ட்ரன்ஸ். அதிலேருந்து தான் வரதா ஒவ்வொரு இதுதான் நான் சொன்னது. அந்த ஒவ்வொரு ஸ்தலமாக இருக்குதா, இந்த ஒவ்வொரு ஸ்தலமும் சிலுவைப்பாதை இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட 14 ஸ்தலத்தையும் பற்றி இதில் இருக்கும். இது பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. இதில் இந்த நல்லாவும் இருக்கா, சைடும் நடுவில் மண். முதல்ல நல்லா குழந்தைங்களை விளையாட விடுவோம். இப்போ ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப மரத்தில் ஏறி ரொம்ப சேட்டை பண்ணுதுன்ட்டு இப்போ இங்கே அவ்வளோவா உட்கார மாட்டோம். கல்யாண வீடு இந்த மாதிரி எதையாவது விசேஷம் இருந்தால் மட்டும்தான் மதியம் ராத்திரி கொஞ்சம் நேரம் உட்கார விடுவாங்க. ஆமாம், நம்ம ஒழுங்காக இருந்தால் நல்லா விற்றுருப்பாங்க. கண்டிஷன் இல்லாமல் நல்லா வச்சுருந்தாங்க. கண்டிஷனை யாரும் காப்பாற்றலை. அதனால் இப்போ ஒரு சில கண்டிஷனோடு இப்போ ஃபங்க்ஷன் அப்போ ஏதாவது கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். திருவிழா டைம்லலாம் இதிலலாம் செம கூட்டமாக இருக்கும். ஆகஸ்ட் 6 to ஆகஸ்ட் 15 இங்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது, செமையாக இருக்கும். நல்ல கூட்டமாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த 10 நாளும் ஜேன்ட்டு அப்படி இருக்கும் ஊர், செமையாக. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 10 நாள் திருவிழா முடியவும் அப்படியே வெறிச்சோடி ரொம்ப டல்லாக ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திருவிழா டைம்லலாம். ஒரு சுறுசுறுப்பாக, ஐயோ கோயிலுக்கு போகணும், வீட்டு வேலையை பார்க்கணும், கோயிலுக்கு போகணும், வீட்டு வேலையை பார்க்கணுன்னு அவ்வளோ பரபரப்பாக இருப்போம் நாங்கள்லாம். அந்த நாட்கள்லாம் வருஷத்தில் ஒரு நேரம் வரும்போது திருவிழா முடியையும் அப்படியே போர் அடிச்சிடும். அப்படியே டல்லாகி என்ன செய்ய, அதுக்கு மறு வருஷம் வரைக்கும் திரும்ப திருவிழா வர்ற வரைக்கே காத்துட்ருப்போம். மறுபடியும் திருவிழா வரவும் சமைப்போம், வைப்போம்,
கோயிலுக்கு போகணுன்ட்டு கோயிலுக்கு போவேன் என்ன, வீட்டில் சமைக்க என்ன, கோயிலுக்கு போவேன் என்னன்னு அப்படி இப்படின்ட்டு ஜேன்னு நல்லா பரபரப்பாக இருந்துட்டு, இது கோயில் உள்ள ஜெவமான தோட்ட கோயில் இதுதான். மாதாவை கண்ணாடி இதில் வச்சுருக்காங்க. நல்லா இதில் இந்த கிணத்துல இந்த சிறுமி விழுந்துருவாங்க, அந்த காப்பாற்றுவாங்க.